வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம தினமும் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. வட்டமாகவும் ஸ்கொயராகவும் ஏன் இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? காரணம் ஃபேஷன் இல்லை, பியூர் சயின்ஸு. மனிதன் கையில் பிடிக்க ரெக்டாங்கிள் ஷேப் தான் நேச்சுரலாக இருக்கும். ஒரே கையில் பிடிச்சி ஸ்வைப்பு டைப் பண்ண தம்ப எல்லா மூலையையும் எளிதாக அடையும். மொபைலில் நம்ம பார்க்குறோம், வீடியோ, ஃபோட்டோ, வெப்சைட், டெக்ஸ்ட் எல்லாமே ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் தான் உருவாக்கப்படுது. ஃபோனு வட்டமாக இருந்தால் வீடியோ கட் ஆகும், கீபோர்ட் சரியாக செட் ஆகாது. ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் பாக்கெட்டில் போட கஷ்டம், கிரிப்பும் அன்கம்ஃபர்டபுள். மொபைல் உள்ள பேட்டரி, சிப்பு, டிஸ்பிளே, கேமரா எல்லாமே ரெக்டாங்கிள் டிசைனில் தான் தயாரிக்கப்படுது. அதனால் ஃபோனும் அதே ஷேப்பாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் பாயிண்டில் ரெக்டாங்குலர் ஷேப்பை சிஎப்பை ஆகும், ஈஸியாகவும் தயாரிக்க முடியும். கிளாஸும் பிளாஸ்டும் வேஸ்ட் குறையும். 1990களில் ரவுண்ட் மொபைல் ப்ராட்டோடைப்பை கூட இருந்தது. ஆனால் யூசபிலிட்டி காரணமாக மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 60க்கும் மேலே மினரல்ஸ் இருக்குது, அதில் கோல்டு கூட அடங்கும். அதனால் ரெக்டாங்கிள் ஃபோனு ஒரு ட்ரெண்ட் இல்லை. இது மனித உடல் அமைப்புக்கும் டெக்னாலஜிக்கும் பெர்ஃபெக்ட்லி மேட்சான சயின்டிஃபிக் டிசைன். முதலில் டச் ஸ்க்ரீன் ஃபோன் 1994 வந்தது. அதாவது ஐஃபோனுக்கு முன்னாடியே தான் டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜி இருந்தது. இரண்டாவது, 90% மொபைல் யூசர்ஸ்கள் ஃபோனை தங்கள் தம்பா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மொபைல் ஷேப்பை அதற்கே ஆப்டிமைஸ் பண்ணி டிசைன் பண்ணியுள்ளனர். மூன்றாவது, ஃபோல்டபுள் ஃபோன்ஸை ஓப்பன் பண்ணினாலும் ரெக்டாங்கிள் ஷேப் தான் இருக்கும். ஷேப் சேஞ்ச் ஆனாலும் யூசபிலிட்டி மற்றும் டிசைனை ஆப்டிமைஸ் பண்ணும் லாஜிக் அதே. டிசைன் ரேண்டம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் சயின்ஸ் இருக்குது. பிகாஸ் எவ்ரி வை டிசர்வ்ஸ் அன் ஆன்சர்.